ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ஆர்வர். திருப்பி வந்து காட்டை பற்றி தான் பேசுகிறோம். காட்டுக்காக தான் இந்த வீடியோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சேனலே காட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு கான்செப்டில் வந்தோம். பட் காட்டுன்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம ஈஸியாக கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்காக மட்டும்தான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஒரு பொருளும் வந்து செஞ்சு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது. எல்லார்கிட்டையும் ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. 1 by 1 அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறோமா, இல்லையா தொடர்ந்து இதுக்கிட்டே நான் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய வீடியோவில் வந்து நீங்கள் கேட்குறதுலாம் ஒன்று தான், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு கொஷின் மார்க் வந்து இது எப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க. இது என்னோட பர்சனலாக நான் வச்சுக்கிற காட்டு. இது வந்து சேர் காட்டு. இது நான் வந்து சிட்டிங் காட்டும் வச்சுக்குவேன், சேர் காட்டும் வச்சுப்பேன். ஏன்னு கேட்டால் நான் கீழே உட்காந்து என்னால் சட்டுன்னு எழுந்து அடுத்த வேலையை பார்க்க முடியுறதுனால நான் வந்து இந்த காட்டு வந்து நான் சாய்ஸ் பண்ணிட்டேன். போட்டுக்கிட்டு இப்போ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் பண்ணிவிட்டு சட்டுன்னு எழுந்து போய் ஒரு வேலை செஞ்சிடலாம். அதே வந்து கீழே உட்காந்துக்கிட்டு எழுந்துக்கணுன்னாலும் நிறைய தள்ளி வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் நகர்த்திட்டு எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் சேர் காட்டு வந்து என்னோட ப்ரொஃபஷனலுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்க அதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக சிட்டிங் காட்டோட வாங்கி நீங்கள் வந்து பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் டச் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்காக டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? அதை பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லோரும் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது கேள்விங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கிளிப்பு வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு டிஷ்யூ ப்ளவுஸ் பிட்டு. ஓகேங்களா? 1 மீட்டர் உள்ள டிஷ்யூ ப்ளவுஸ் பிட்டு. இதுக்கு நான் வந்து பேக் போர்ஷன் வந்து வரைஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த பிளாக் போர்ஷனில் பேக் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போது நான் சாதாரணமாக வந்து உங்களுக்கு இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 கிளிப்பை வந்து இதில் கொட்டியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கிட்ட போட்டுடலாம். இப்படி கிட்ட போட்டுடலாம். என்னடா இங்கே கேப் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து கயிறு கட்டுறது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்காக இது எப்படி கயிறு கட்டிக்கலாம் இதில் ஈஸியாக அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிளாத் வந்து 2 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக 2 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இப்போ ப்ரொஃபஷ்னல் காட் வந்து நிறைய பேர் வாங்கிடுறோம். கயிறு கட்டுற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு காட் இருக்குது பார்த்திங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதத்தில் ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னு கேட்டாக்கா இது வந்து நம்மளுக்கு இடம் வந்து சேவ் ஆகும். ரெண்டாவது வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம இந்த 4 பக்கம் இருக்கிற இங்கே போல்டு நெட் இருக்குது இல்லைங்களா? இந்த போல்டு நெட்டை வந்து 4 பக்கம் நம்ம கழட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் தனியாக வந்துடும், லெக்கு வந்து தனியாக வந்துடும். ரெண்டாவது நிறைய பேர் இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெக்கு, இந்த லெக்கு பெரிய லெக்கு சேரில் உக்காந்து போடுற மாதிரி. அதே மாதிரி கீழே வந்து போடுறது வந்து சின்ன லெக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக எப்படி அப்படி கம்ஃபர்டபுள்னாக்கா ஒரு சிலருக்கு பேக் பெயின் வரும். ரெண்டாவது ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கெல்லாம் வந்து அப்படி தான் ஷோல்டர் பெயின் இருந்தது. நம்ம எதுலேயுமே வந்து வலி இல்லாமல் வேலை கிடையாது தாங்க. ஆனால் கொஞ்சம் வலியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா? அந்த வலி எல்லா இடத்துலையும் இருக்காமல் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த காட்டு. ரெண்டாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஐயோ இது த்ரெட்டை வச்சு கழட்டணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு நீங்கள் வந்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டாக்கா கிளிப்பு தானே,
ரெண்டாவது இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இழுக்குமான்னு கேட்குறீங்க. இழுக்கவே இழுக்காதுங்க. கிளாத்தை வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இழுக்கும் போதும் சரி அதை கிளாத்தை விட்டு வெளியே வராது. அதனால தான் உங்களுக்கு டிஷ்யூவே போட்டு காட்டுறேன். அடுத்தது நம்ம நெட்டு போட்டோம் இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. நெட்டுலேயும் ரொம்ப நல்லா வருதுங்க. நானும் நெட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நெட்டும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது இந்த கேப் இருக்குங்க, இவ்வளோ லூஸ் இருக்குது இல்லையா, இந்த கேப் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் எப்படி செட் பண்ணுறேன்றதை பாருங்க. இப்போ அந்த பக்கம் போட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம லூஸ் இருக்குது. இந்த லூஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பக்கம் பிடிச்சிருக்கு இல்லையா, இப்படி இழுத்துக்கணும் பாருங்கள். நல்லா இப்படி டைட் பண்ணி இப்படி ப்ரெஷர் கொடுங்க. இந்த பக்கம் வந்து நம்ம இது டிஷ்யூன்றதுனால இதை கழட்டிடுறேன். பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஸ்டிப்பு, எவ்வளோ ஸ்டிப்பு கொடுக்க முடியுமோ உங்களால் அவ்வளோ ஸ்டிப்பு. ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கட்டு ஸ்டிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி அந்த பக்கம் ஸ்டிப்பு தருவோம். பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு. ஏன்னா வாங்குறவங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மாதிரி இருந்தால் தான் வாங்க முடியும். இது வந்து நான் வந்து ஏதோ விற்கணுன்றதுக்காக அப்படியெல்லாம் நம்ம பேசுறது இல்லை. வாங்கினவங்களும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியை விட சூப்பராக இருக்குன்ட்டு தான் நம்மளுக்கு அவங்களோட ரிவ்யூவை தராங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ. இப்போ நான் வந்து எவ்வளோ ஸ்டிப்பை எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இன்னொன்று கொஞ்சம் நம்ம போடுறதுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது போடுறது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வேலையாக வந்து இருக்கவே இருக்காது. இப்போ இங்கே லூஸ் இருக்குது, இங்கே ஓரளவுக்கு டைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு பாருங்கள், நல்லா எப்படி க்ரிப்பு கொடுக்குறேன்றது பாருங்கள். இந்த கையில் இப்படி பிடிச்சிட்டு இதை இழுத்திங்கன்னா க்ரிப் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இது வந்து நார்மல் நீங்கள் ரிங் காட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணவே முடியாது. ரெண்டாவது இந்த ஃபுல் கயிறு கட்டுற காட்லேயும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதை டைட்டே பண்ணிடும் இல்லையா. அதனால் இந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு இந்த காட்டில் தான் வந்து நம்ம எவ்வளோ நாளும் இழுத்தாலுமே கிளாத் வந்து கிழியறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ரொம்ப நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வந்து நம்ம இழுக்க மாட்டோம் பொதுவாகவே. பட் நான் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. இப்போ இந்த பக்கம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதுவும் வேணும்னாலும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இழுத்து இந்த கையில் இப்படி இழுத்துக்கோங்க, இது டைட் பண்ணுங்க. எவ்வளோ வந்து கிட்ட கூட போட்டுடலாம். 4 கிளிப் பாக்ஸ் பிடிக்கும். அதுக்கு இந்த 3 பக்கம் போடுறதுக்கு 4 கிளிப் பாக்ஸ் பிடிக்கும். இப்போ இது எப்படி கயிறு கட்டுறேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது வந்து நார்மல் டிஷ்யூ கிளாத்து. ஓகேங்களா? ப்ளவுஸ் பிட்டு கிடையாது, சில்க் காட்டன் கிடையாது, டிஷ்யூ மெட்டீரியல். இதுலேயே வந்து நல்லா வரும்போது நம்மளுக்கு சில்க் காட்டன் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கயிறு எப்படி காட்டுறதுன்றத காட்டுறேன். இது பைப்பிங் ட்ரெஸ்லேயே ரொம்ப ஸ்மால் சைஸு. நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் பைப்பிங் வைப்போம்ல, அதில் ரொம்ப ஸ்மால் சைஸு. இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பெரிய நீடில், ஏன்னா ஊசி உள்ள நோயத்துக்கும் ஈஸியாக இருக்கும்.
இப்படி இருக்கு இல்லையா, இதை நல்லா நான் வந்து இந்த இடத்த வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து லாக் பண்ணிக்கிறேன். முடி போட்டுக்கோங்க, இந்த இடத்துல நல்லா முடி போட்டுக்கோங்க. இது முடி போடும்போது பாருங்கள், இந்த இதுக்கு வந்து இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள், ஏன்னா இது இழை வந்து வலிக்கும் இல்லையா, அதனால இந்த லாக் வந்து இங்கே வந்துச்சுனாக்கா இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இங்கே பேலன்ஸ் இல்லை இல்லையா, அதனால் இதை எப்படி வலிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ஸ்டிப் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே ஸ்டிப் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், நீங்கள் கிட்டவும் கோர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் தூரமாகவும் கோர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த இது வந்து நான் இப்போ பாருங்க, இது வந்து ஒரு இழை வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து இப்படி இழுக்கும் போது எக்ஸ்ட்ரா இழையை இப்படி வலிச்சுக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம இழுத்துக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து காலியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இதை பாருங்க, ஏன்னா 2 வாட்டி நம்ம அப்படி போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது வந்து வலிச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து நம்ம சேர்ந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ இந்த இடமும் நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும், இந்த இடமும் இழுத்து கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கயிறு கட்டுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்ட கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் தூரம் போடுறேன். நீங்கள் கிட்ட கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் வந்து இப்படி போட்டு டைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்டிப் இருக்குன்ட்டு. இப்போ நம்மளுக்கு த்ரெட்டு பத்தலை, என்ன பண்ணலாம்னா நம்ம த்ரெட்டை திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ அளவுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கயிறு கட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கிட்ட இப்போ நான் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் கட்டியிருக்கேன் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து கிளாத் அட்டாச் பண்ணாதவங்களுக்கு தான் இது. எனக்கு மிஷின் இல்லை, அட்டாச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் வந்து பேக் போர்ஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து பெரிய ப்ளவுஸு, ஒரு 40 இன்ச்சஸ் ப்ளவுஸு. ஃபுல் போர்ஷனை வந்து நீங்கள் அப்படியே வந்து முடிச்சிக்கலாம். அது பிறகு வந்து நீங்கள் கிளாத் வந்து இதை வந்து டேர்னிங் கொடுத்துருப்பீங்க, ஸ்லீவ் எங்கே இருக்குன்ற மார்க்கிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் வந்து நீங்கள் இது நான் ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா முடிச்சிடணும். அது பிறகு தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து போவோம். இப்போ இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து டவுட் எதுனா இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து இதில் வந்து கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் வந்து அவைலபிளில் இருக்குது. ஒரு 1 வீக்குக்கு தான் இது. யார் வேணுமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கார்ட்டை வந்து எந்த கார்ட் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக கொடுக்குறேன்.